கள்ளக்குறிச்சியில கள்ள சாராயம் குடிச்சு இறந்தவங்களுடைய குடும்பத்துக்கு தமிழ்நாடு அரசு கொடுத்த நிவாரண நிதி எவ்வளவு தெரியுங்களா? 10 லட்சம் ரூபாய். கடலூர்ல ஒரு ட்ரெயினும் ஸ்கூல் பஸ்ஸும் ஆக்சிடென்ட் ஆகி 3 குழந்தைங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இறந்துடுறாங்க. அவங்களுடைய குடும்பத்துக்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரண நிதியா தமிழக அரசு அறிவிக்கிறாங்க. ஆக்சுவலி அவங்களுடைய பெற்றோர்கள் சொல்லக்கூடிய விஷயம், அந்த வருத்தத்துல கூட சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, குழந்தைங்களை படிக்க வைக்கிற செலவு எவ்வளவு ஆகும் தெரியுமா? ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு ஃபீஸ் தெரியுங்களா? வெறும் 5 லட்சம் ரூபாய் மட்டும்தான் நிவாரண நிதி ஒதுக்கி இருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்காங்க. சோ யோசிச்சு பாருங்க, கள்ளக்குறிச்சியில திமிரு எடுத்து போய், கொழுப்பு எடுத்து போய் தான் சொல்லணும், கள்ள சாராயம் குடிச்சு இறந்தவங்களுடைய குடும்பத்துக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்க. இங்க ஸ்கூல் படிக்கிறதுக்காக ஸ்கூல் வேன்ல போகும்போது கவர்மெண்ட் அலட்சியத்தினால ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. சோ அவங்க தான் பொறுப்பேற்கணும். அவங்க குடும்பத்துக்கு கொடுக்கப்பட்ட நிவாரண நிதி வெறும் 5 லட்சம் ரூபாய் தான். சிவகங்கையில தமிழ்நாடுடைய போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய 5 நபர்கள் சேர்ந்து அஜித்குமார் அப்படின்றவரை கஸ்டோடியல் டெத் அடிச்சே கொலை பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய குடும்பத்துக்கு நிவாரண நிதியா 5 லட்சம் ரூபாய் தமிழக அரசு கொடுத்திருக்காங்க. யோசிச்சு பாருங்க, கள்ளக்குறிச்சியில கள்ள சாராயம் குடிச்சு இறந்தவங்களுடைய குடும்பத்துக்கு 10 லட்சம் ரூபாய், இங்க அடிச்சே கொலை பண்ணிருக்காங்க. சொல்ல போனா தமிழ்நாடு அரசே தான் இதே கோர்ட்ல சொல்லியிருப்பாங்க. சோ அரசே ஒரு குடிமகனை கொலை பண்ணிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அதே போலதான் இந்த இடத்துல முழுக்க முழுக்க பொறுப்பே தமிழக அரசு தான். அவங்க சைட்ல இருக்கக்கூடிய போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க தான் குடிமகனை அடிச்சு கொலை பண்ணியிருக்காங்க. அவங்க குடும்பத்துக்கு கொடுக்கப்பட்டது வெறும் 5 லட்சம் ரூபாய். அதே போல கடலூர்ல எதுவுமே செய்யாத, எந்த பாவமும் செய்யாத குழந்தைங்க ஸ்கூல் பஸ்ல போகும்போது ஆக்சிடென்ட் ஆகி இறந்துடுறாங்க. அதுக்கும் பாத்தீங்க அப்படின்னா அரசு தான் பொறுப்பேற்கணும். அவங்க குடும்பத்துக்கும் கொடுக்கப்பட்டது பாத்தீங்க அப்படின்னா வெறும் 5 லட்சம் ரூபாய் மட்டும்தான்.